அனைவருக்கும் வணக்கங்க. இந்த ஒரு வாரமாக ஒரு வைரல் நியூஸ் எல்லா பக்கமும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சர்க்கரை நோய் சிகிச்சையில் அதாவது வாரம் ஒரு முறை மட்டும் போடக்கூடிய இன்சுலின் ஒன்று வந்திருக்காமே டாக்டர், நாங்களாம் அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அந்த இன்சுலின் யாருக்கானது, அது எப்படி பயன் தருது, அதே போல் அதோட விலை என்ன, அதை பற்றின வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த இன்சுலின் புதுசாக ஒன்றும் வரல. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வெளிநாடுகளில் வந்துருச்சு. நம்ம சேனலில் கூட செப்டம்பர் 2024 ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னொரு 3-4 மாதத்தில் இந்தியாவில் வந்துடும் சொல்லி. ஆனால் கொஞ்சம் லேட்டாக இப்போ தான் வந்திருக்கு. முதல்ல இன்சுலினை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா 2 விஷயம் நமக்கு இன்சுலினில் இருக்குது. ஒன்று ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின், இன்னொன்று லாங் ஆக்டிங் இன்சுலின். இந்த ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 வேளை சாப்பாட்டுக்கு போட வேண்டியிருக்கும். ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் சிலருக்கு 3 வேளையோ சிலருக்கு 2 வேளையோ நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். இந்த லாங் ஆக்டிங் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 1 முறையோ 2 முறையோ எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க இன்சுலின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாங் ஆக்டிங் இன்சுலின் தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாரத்துக்கு 1 முறை போடுற மாதிரி. ஸோ அந்த 24 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்த இன்சுலினை இப்போது 1 வாரம் வேலை செய்கிற அளவுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது இது யார் யாருக்கு பயனளிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடி பயன், முழுமையான பயன் யாருக்கு கிடைக்கும்னா, யாரெல்லாம் வெறும் இந்த பேசல் இன்சுலின் மட்டும் 24 ஹவர் யூஸ் பண்ணுற இன்சுலின் மட்டும் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும். ஏன்னா 365 நாள் நம்ம குத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலாக வெறும் 52 தடவை குத்துனா போதும் அப்படிங்கிற முழுமையான பயன் அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ இப்போ மற்றவங்களுக்குலாம் பயனளிக்காதான்னு கேட்டிங்கன்னா அளிக்கும். எப்படின்னா, இப்போ டைப் 1 டயபெட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 முதல் 4 முறை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. டைப் 2 டயபெட்டிஸ்லும் ஒரு சிலருக்கு 3 முறையோ இல்லை 2 முறையோ இன்ஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரிக்கை அவங்களால குறைக்க முடியும். ஸோ முழுமையான பயன் வெறும் பேசல் இன்சுலின் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்கும். பட் மற்றவங்களுக்கும் பயன் கிடைக்கும். நம்பர் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் குறையும். ரெண்டாவது விஷயம் இதோட காஸ்ட். ஏன்னா எந்த ஒரு மெடிசன் புதுசாக லான்ச் பண்ணாலும் பயங்கர ஹை காஸ்ட்டில் தான் இருக்கும். அது ஏன்னா அந்த ரிசர்ச்சு மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஹை காஸ்ட்டில் தான் ஆரம்பத்தில் வைப்பாங்க. பட் இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவராலாக ஒரு பேனா அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷனோட ஒரு பேனான்னு எடுத்தோம் அப்படின்னா அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 2 இதில் லான்ச் பண்ணுறாங்க. 2611 ஒன்றும், இன்னொரு பேனா 7883. இதை பார்க்கும்போது ரொம்ப ஹை காஸ்ட்டாக நமக்கு தெரியும். ஏன்னா நார்மலாக இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற பேனாக்கள் ஒரு 800 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் இருக்குது. அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹை காஸ்ட்டாக நமக்கு தெரியும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நார்மலாக ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டிய டோஸை கால்குலேட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நம்ம கொடுக்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 யூனிட் எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 140 யூனிட் எடுக்கணும். ஸோ அந்த 140 யூனிட்டும் இன்ஜெக்ட் பண்ணும்போது மருந்து ரொம்ப நிறையா இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் இன்சுலின் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இப்போ இருக்கிற இன்சுலினில் ஒரு எம்எல்ல 100 யூனிட் இருக்கும். ஆனால் இப்போ அவங்க கண்டுபிடிச்சது ஒரு எம்எல்ல 700 யூனிட் இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த காஸ்ட்டை நீங்கள் பிரித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்க இன்சுலின் ஒரு யூனிட் காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 ரூபாயிலிருந்து 5 ரூபா வரைக்கும் இருக்குது. 4 ரூபான்னு சொல்லலாம். 4 ரூபா 50 காசு வரைக்கும் ஒரு யூனிட் காஸ்ட் இருக்குது. அப்படி இதை யூனிட் காஸ்ட்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும் பொழுது 3.7 3.25 ரூபா ஒரு யூனிட்டுக்கு வருது. ஸோ கம்பேரிட்டிவ்லி பழைய இன்சுலினுக்கும் கிட்டையோ இல்லை அதை விட கொஞ்சம் குறைவாகவோ தான் இந்த இன்சுலினை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா வெளிநாடுகளில் இந்த இன்சுலினோட காஸ்ட் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அதனால் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி எல்லாத்துக்கும் வரும், இப்படியே போட்டு விட்றோமே டாக்டர், தொடர்ந்து நமக்கு அந்த இன்சுலின் உடம்புல வேலை செஞ்சுட்டு இருக்குமே, இப்போ லோ சுகர் வராதா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். இந்த இன்சுலினில் பொதுவாக அந்த பேசல் இன்சுலினில் பொதுவாகவே லோ சுகர் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. இப்போ நார்மலாக மீல் ஸ்டிமுலேட்டட் இன்சுலின், ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் நீங்கள் நிறையா போட்டுட்டீங்க, இல்லை போட்டு நீங்கள் சாப்பிடல அப்படின்னா லோ சுகர் ஆகிடும். பட் இந்த இன்சுலினில் லோ சுகர் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எப்போ அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா, ஒருவேளை நமக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை சாப்பிடாமே இருக்கும், வாமிட்டிங் இருக்குது, டயரியா இருக்குது, அப்படி சாப்பிடாமல் இருக்கோங்கிற பட்சத்தில் வேணால் கொஞ்சம் லோ சுகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ ஒழிய, மற்றபடி நீங்கள் முன்ன பின்ன சாப்பிட்றதுனால இது லோ சுகர் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. ஸோ ஓவராலாக பார்த்தா இது யாருக்கான இன்சுலின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் பேசல் இன்சுலின் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இது முழுமையான பயனை கொடுக்கும். 3 வேளை இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ப்ரிக்கை குறைக்கும். ரெண்டாவது காஸ்ட் வைஸ் இது அஃபோர்டபுளாக தான் இருக்குது.
பெருசாக வந்து ஹை காஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாது. 3வது விஷயம் வந்து நமக்கு வந்து லோ சுகர் வரதுடைய வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப குறைவு. மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, இனி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரியும். இந்த வீடியோ நான் போட்டதுக்கு மிக முக்கியமான காரணம், நிறைய பேர் வந்து இது ஒரு மேஜிக் மெடிசன், நம்ம வந்தால் இந்த ஊசி எல்லாம் நிப்பாட்டிட்டு இது ஒன்றை மட்டும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லை, ஒரு சிலருக்கு மட்டுமே. அந்த புரிதலை ஏற்படுத்துவது தான் இந்த வீடியோவோட நோக்கம். மீண்டும் ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வு பதிவோடு அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.